இந்த சாப்டரில் எப்படியெல்லாம் டைப் பண்ணலாம், ஸோ நீங்கள் டைப் பண்ண வேர்டிங்ஸையோ இல்லை சென்டென்ஸை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேர் 2016 ஃபஸ்ட்டு உள்ள ஹோம் ஸ்க்ரீனை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஹோமை பிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 கேட்டகரிஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது கிளிப் போர்ட். ஸோ கிளிப் போர்டு அப்படிங்கிறனால நீங்கள் டைப் பண்ண ஒரு விஷயத்தை இல்லை இன்சர்ட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் அதை காப்பி பண்ணி ஈஸியாக பேஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃபாண்ட். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது ஒரு சிங்கிள் லைனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேராஃபாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த பேராஃபுக்கு நீங்கள் ஃபாண்ட் மாற்றணும் இல்லை சைஸ் மாற்றணும், ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து உள்ள பேராகிராஃப். ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணுறப்ப அந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது இந்த பேராகிராஃப் கேட்டகரி. ஸோ இங்கே உள்ளது ஸ்டைல்ஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற வேர்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டைல் ஆப்ஷனும். ஸோ நீங்கள் டைப் பண்ண வேர்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டை கண்டுபிடிக்கணும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும், ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த கடைசியாக உள்ள எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 5 கேட்டகரியும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வரிசையாக பார்த்துடலாம். ஹோம் பேஜை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டைப் பண்ணுறப்ப உங்கள் கீபோர்டில் உள்ள கீஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக டைப் பண்ண முடியும். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ட் சைஸுக்கோ இல்லை கன்வீனியன்டான கலருக்கோ உங்களால் உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதிட்ட இன்ஃபோ மீடியா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே வரணும் இல்லை ஸ்பேஸ் விட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் வர ப்ரெஸ் பண்ணிட முடியும். எகெயின் இதுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறப்ப என்டர். ஸோ இந்த இடத்துல வெல்கம்ஸ் யூ. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸை நீங்கள் ஸ்பேஸ் விட்டோ இல்லை என்ட்ரு பண்ணியோ நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிட முடியும். இல்லை ஒரு பேராஃபாக டைப் பண்ணாலும் டைப் பண்ணிட முடியும். ஸோ என்டர். ஸோ எகெயின் நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது எகெயின் ஒரு லைன் ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இதை ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பெஸ்ட் தமிழ் சாஃப்ட்வேர் டுட்டோரியல் டெவலப்பர்ஸ், ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ இல்லை தேவையான வேர்டிங்ஸை நீங்கள் கோர்வையாக சேர்த்து ஒரு சென்டென்ஸாவோ இல்லை ஒரு பேராகிராஃபோ நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இதுமாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அதாவது வேர்டிங்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியுது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில லெட்டர்ஸும் மட்டும் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண அந்த வேர்ட் இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழ் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லை. சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் தப்பாக டைப் பண்ணும்போது இந்த வேர்ட் 2016 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை கரெக்ஷன் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல சாஃப்ட்வேருக்கு ஆர்இன்னு டைப் பண்ணாமல் இஆர்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது WAREங்கிற வேர்டஸ் உங்களுக்கு கன்வென்ட்டாக மாற்றிக்கும். ஸோ இந்த தமிழுங்கிற வேர்டு அது டிக்ஷனரியே இல்லாதனால உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்குது. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த தமிழுங்கிற வேர்டை நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் இந்த தப்பு உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ எப்படிலாம் டிக்ஷனரி ஆட் பண்ணலாம்னு பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைப் பண்ண இந்த வேர்டிங்ஸ் இந்த சென்டென்ஸை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது கிளிப் போர்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு வேர்டை இல்லை ஒரு சென்டென்ஸை எப்படி காப்பி பண்ணலாம், காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படியெல்லாம் பேஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த உள்ள கிளிப் போர்ட். ஸோ எப்போயுமே இந்த கட் காப்பி பேஸ்ட் 3 ஹைட் ஆகிருக்கும். ஸோ எப்போ இது விசிபிளாக தெரியும்னா நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறமும் அதை காப்பி பண்ண அப்புறம் தான் தெரியும். ஸோ செலக்ட் பண்ண அப்புறம் தான் இந்த கட் காப்பிங்கிற ஆப்ஷன் தெரியும். ஸோ இது கட்டையோ இல்லை காப்பியோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ பார்த்துடலாம். இப்போ இந்த இன்ஃபோ மீடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ண ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபாண்ட் டீட்டெயில்ஸ்,
ஸோ இந்த ஃபாண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் இங்கே உங்களுக்கு விசிபிளாக ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கணும், அங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணுறது இதை காப்பி பண்ணுறதுக்காண்டி அப்படின்னாலும் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதிட்ட காப்பி. ஸோ காப்பின்னு கொடுத்த உடனே இங்கே பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் டெவலப் ஆயிரும். ஸோ பேஸ்ட். ஸோ காப்பி பண்ணாலும் சரி, கட் பண்ணாலும் சரி, நீங்கள் எதுக்காண்டி கட் பண்ணியிருப்பீங்க, எதுக்காண்டி காப்பி பண்ணியிருப்பீங்கன்னா அது இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அதுமாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணலாம்? ஸோ எந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கர்சரை ப்ளேஸ் பண்ணீங்க. ஸோ இதுக்கு கீழே கர்சர் ஃபார்ம் ஆகுது. இது கீழே நீங்கள் போகணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் அந்த சென்டென்ஸில் கர்சரை வச்சுட்டு என்டர். ஸோ இந்த இடத்துல தான் எகெயின் நீங்கள் இன்ஃபார்ம் மீடியான்னு பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பேஸ்ட்னு பிக் பண்ணுங்கள், பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதே பேஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ அதே காப்பியை நீங்கள் கமெண்ட் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணி டெலிட். ஸோ இப்போ மொத்தமாக சேவ் பண்ணுறோம். இங்கே ஆரம்பித்து இது முடியும். மவுஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த காப்பி கட் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கட் பண்ண போகிறோன்னா இந்த சென்டென்ஸ் அப்படியே ரிமூவ் ஆகி எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே அது ரீப்ளேஸ் ஆகிரும். காப்பி அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியாமல் இதை கட் பண்ணிட்டீங்க, இதை பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா எகெயின் நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அன்டூ. ஸோ அன்டூ அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ரிவர்ஸில் போகிறதா உங்களுக்கு அன்டூ ப்ராசஸ். ஸோ அந்த அன்டூ ப்ராசஸ் எங்கே போய் எடுப்பீங்க அப்படின்னா இந்த குயிக் அக்சஸ் டூல் பாரில் எங்கே அன்டூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் செட்டுங்கிற காம்பினேஷனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அன்னெசரியான ஒரு ஸ்டெப்ஸை உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் உங்களுக்கு ரிவர்ஸில் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த 2 வேர்ட்ஸ் நீங்கள் காப்பி தான் பண்ண போகிறீங்கன்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் போய் காப்பின்னு கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ கண்ட்ரோல் எக்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எகெயின் இதை பழைய பொசிஷன் கொண்டு வரதுக்காண்டி கண்ட்ரோல் ஜெட்னு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பழைய மொழிக்கு அது வந்துட்டு. ஸோ அடுத்ததே காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ இதே வேர்ட்ஸ் இதே சென்டென்ஸை காப்பி பண்ணி வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துலையும் அந்த வேர்ட்ஸ் இருக்கணும், புதுசாக ஃபார்ம் ஆகிற இடத்துலையும் அந்த வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிறது காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ காப்பி பண்ணுறதுக்குள்ள ஷார்ட்கட் கண்ட்ரோல் சி. ஸோ டெக்ஸ்ட்டு உங்களுக்கு காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது தான் அவசியம். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப எந்த இடத்துல வேணும்னு நீங்கள் பிக் பண்ணுவீங்க. பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட். ஸோ பேஸ்ட்னு கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக கீபோர்டு மூலியமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது கண்ட்ரோல் வி. ஸோ எகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், எகெயின் கண்ட்ரோல் வி. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் வின்னு கொடுக்குறீங்களோ அந்த கர்சர் உள்ள இடத்துல உங்களோட டெக்ஸ்ட், அதாவது காப்பியான டெக்ஸ்ட் உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஸோ பழையபடி கொண்டு வந்துக்கிறோம். ஸோ பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் நார்மலாக உள்ள பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதே பேஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங். ஸோ அடுத்து உள்ளது மெர்ஜ் ஃபார்மேட்டிங். ஸோ இங்கே உள்ளது கீப் டெக்ஸ்ட் ஒன்லி. ஸோ இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதே ஆப்ஷன் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்கும். ஸோ கண்ட்ரோல் வின்னு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே உங்கள் ஆப்ஷன் ஹைலைட் ஆகுது. ஸோ பிக் பண்ணுங்கள், அங்கே பார்த்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கேயும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் என்ன அப்படின்னா கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து இதை காப்பி பண்ணீங்களோ அதே ஃபாண்டில் அதே கலரில் அது காப்பி ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்லேயோ ஒரு ஃபாண்ட் சைஸில் ஒரு டெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்ட் சைஸையோ இல்லை கலரையோ மாற்றிட்டிங்கன்னா இனிமேல் டைப் ஆகிறது எல்லாமே இந்த கலர் தான் ஃபார்ம் பண்ணி நீங்கள் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி செட் பண்ணியிருந்தாலும் நான் காப்பி பண்ணுற டெக்ஸ்ட் என்ன கலரில் என்ன ஃபாண்டில் இருக்கோ அதே ஃபாண்டில் தான் இந்த இதிட்ட பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கீப் சோர்சிங். ஸோ அடுத்து உள்ளது மெர்ஜ் ஃபார்மேட்டிங். ஸோ மெர்ஜ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காப்பியான சோர்ஸில் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஸோ புதுசாக நீங்கள் டெவலப் ஆகிற டெக்ஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் உருவாங்கன்னு சொல்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸும் மெர்ஜ் ஆகி ஸோ எது லீடாக இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இங்கே உள்ளது கீப் டெக்ஸ்ட் ஒன்லி. ஸோ அங்கேருந்து எதையுமே காப்பி பண்ண வேண்டாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கலர்ஸ் எதுவுமே காப்பி பண்ண வேண்டாம், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து ஸோ இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸுக்கு தகுந்தாப்பில் அந்த டெக்ஸ்ட்டை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது கடைசியாக உள்ள கீப் டெக்ஸ்ட் ஒன்லிங்கிற ஆப்ஷன். ஸோ கடைசியாக உள்ள செட் டிஃபால்ட் பேஸ். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கணும்? ஸோ எப்போயுமே நான் பண்ணுறது கீப் சோர்ஸ். ஸோ இல்லை எப்போயுமே பண்ணுறது மெர்ஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து 3 ஐக்கானை பிக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கணுமோ அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் காப்பி பண்ண ஒரு விஷயத்தை வெவ்வேறு விதத்தில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இங்கே உள்ள ஃபார்மேட் பெயிண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி நீங்கள் ஃபாண்டை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆனால் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வேர்டுக்கோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு பேராகிராஃபுக்கோ வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க, அவரோட கலரை மாற்றுறீங்க அப்படின்னா
அங்கே யூஸ் பண்ண அதே ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வேறு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை வேறு பேராகிராஃபுக்கோ யூஸ் பண்ணிக்க போகிறப்ப இந்த ஃபார்மேட் பெயிண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபார்மேட் பெயிண்ட்டை பார்த்துட போகிறோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே உள்ள ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற கேட்டகரி யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபாண்ட். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற வேர்டுக்கோ இல்லை செலக்ட் பண்ணுற வேர்டுக்கோ எந்த மாதிரி ஃபாண்ட் கிரியேட் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேர்டு இன்ஸ்டால் பண்ணும் போதே டிஃபால்ட்டாக சம் டைப் ஆஃப் ஃபாண்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். இல்லை எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணி அதையும் இந்த லிஸ்ட்டில் உங்களால் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இனிமேல் டைப் பண்ண போகிறது இந்த ஃபாண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி இதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேர்டுக்கோ இல்லை செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் அப்ளை ஆகி எகெயின் நார்மலாக நீங்கள் எந்த ஃபாண்ட் டிஃபால்ட்டாக வச்சுருந்தீங்களோ அந்த ஃபாண்ட்டுக்கு இது ரிட்டர்னாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இதில் டைம்ஸ் நியூ ரோமன் ஒரு ஃபாண்ட் டிஃபால்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதை கிளிக் என்டர். ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கர்சர். ஸோ இந்த கர்சருக்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது டைம்ஸ் நியூ ரோமனுங்கிற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இல்லை இந்த இன்ஃபோ மீடியா இந்த வெல்கம்ஸ் யூ ஸோ இது ரெண்டையும் வெவ்வேறு ஃபாண்ட் தரப்போறேன் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக எதுக்கு மாற்ற விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இன்ஃபோ மீடியாவுக்கு ஒரு ஃபாண்ட் தரப்போகிறேன். ஸோ பிக் பண்ணிங்க. ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ பிக் பண்ணுறப்ப நிறைய ஃபாண்ட் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் உங்களுக்கு வேணால் இதை பிக் பண்ணுறது மூலியமாக அந்த இன்ஃபோ மீடியா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டைலில் மாறிடும். ஸோ வெல்கம்ஸ் யூவை வேறு ஃபாண்டில் மாற்ற போனாலும் வேறு ஃபாண்ட் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்து ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ இன்ஃபர்மீடியான ஒரு ஃபாண்ட் இருக்குது, வெல்கம்ஸ் யூ ஃபாண்ட் இருக்குது. ஸோ எகெயின் இதை மாற்றினாலும் நீங்கள் எகெயின் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் டேபிள் உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியும். ஸோ இங்கேருந்து டேட்டா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதை டைம்ஸ் நியூ ரோமனில் செட் பண்ணிடுவோம். ஸோ இன்ஃபர்மீடியாவுக்கு ஃபாண்டு அடுத்து வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு தனித்தனி ஃபாண்டு அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த வேர் டைப் ஆனது டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற கேட்டகரியை பொறுத்து. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி அது கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வரியெல்லாம் கேலிபெரி அப்படிங்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறதுனால இந்த கண்டினியூஷன் உங்களுக்கு கேலிபெரி ஃபாண்ட்டை கிரியேட் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ண போகிறதுக்கோ இல்லை டைப் பண்ண ஒரு வேர்டுக்கோ ஈஸியாக ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சைஸை மாற்ற முடியுமா அப்படின்னாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ சைஸை எங்கே மாற்றுது அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள சைஸஸ். ஸோ பிக் பண்ணுங்கள். உங்களோட சைஸஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் ரேட்டிங்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் ரேட்டிங்ஸ். ஸோ எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபோமீடியா அப்படிங்கிறது என்ன சைஸில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை, பட் எக்ஸாக்டாக கொஞ்சம் பெருசாகணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணோன்னே இது என்ன ஃபாண்டில் இருக்குது என்ன சைஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அல்ஜீரியன் 11 சைஸில் இருக்குது. ஸோ எகைன் இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த இன்ஃபோமீடியா அப்படிங்கிறது கேலிபெரி அப்படிங்கிற ஃபாண்டில் 2ங்கிற சைஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதை பிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த பிக் பண்ணி இது 11 பாயிண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா 12 14 16 நீங்கள் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கம்மி பண்ணால் 10 9 செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது 12 இருக்குது, பட் 13 இல்லை. ஸோ 13 அப்படிங்கிறது இருக்காது, பட் உங்களுக்கு 13 தான் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். 13 டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக அது ப்ளேஸ் ஆகும். பட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறவங்க மட்டும் அது இது மாதிரி ஈவன் நம்பராக மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்ஃபோமீடியான்னு ஒன்று டைப் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா மவுஸை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட சைஸஸ். ஸோ இது மாதிரி தேவையான ஃபாண்ட் சைஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ எகெயின் இதையும் நீங்கள் வேறு ஃபாண்ட்டுக்கு மாற்றுறீங்க. இந்த டெக் பிக் பண்ணி நேரடியாக நீங்கள் டைப் பண்ணுறது மூலிமா அந்த ஃபாண்ட்டை நேரடியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் என்டர். ஸோ அதோட சைஸ் ஒரு 12. ஸோ இதுமாதிரி நீங்கள் தனியாக செட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது சைஸ் இன்க்ரீஸ் ஃபாண்ட் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட். ஸோ இந்த இன்ஃபோமீடியாவுக்கு எக்ஸாக்டாக ஒரு சைஸ் தெரியலை, இந்த வெல்கம்ஸ் யூக்குங்கிறதுக்கும் எக்ஸாக்டாக ஒரு சைஸ் தெரியலை, பட் நான் பார்க்குறப்ப இந்த சைஸ் போதும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
ஸோ இங்கே போய் நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றின அவசியம் கிடையாது, இதை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபோ மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை பிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 36 48 கிரியேட் ஆகிருக்கு. எகெயின் பிக் பண்ணும்போது 48 72 கிரியேட் ஆகிருக்கு. அது 36 அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஈவன் நம்பரில் கிரியேட் ஆகும். ஸோ பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா இதோட சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் விசிபிளாக தெரியுதுக்காண்டி கம்மி பண்ணிக்க போயினாலும் இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்டை யூஸ் பண்ணி கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள சேஞ்ச் கேஸ். ஸோ கேஸ் அப்படிங்கிறது உங்களோட கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பிக் பண்ணுங்கள். எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா உள்ள சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் த ஈச் வேர்ட் அண்ட் டாகிள் கேஸ்ங்கிற 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறது கேஸ் அப்படின்னாலே கேப்ஸ் லெட்டராக கன்சிடர் பண்ணிங்க. ஸோ சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சென்டென்ஸும் ஆரம்பிக்கிறப்ப உள்ள ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கேப்ஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கேஸ். ஸோ லோவர் கேஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட் எல்லாமே லோவர் கேஸாக மாறினா லோவர் கேஸ் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸுக்கு மாறினாலும் அது அப்பர் கேஸை செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே உள்ள கேபிட்டலைஸ் த ஈச் வேர்ட். ஸோ கேபிட்டலைஸ் த ஈச் வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஷா மாறிக்கும். அடுத்து உள்ள டாகிள் கேஸ். ஸோ டாகிள் கேஸ் அப்படிங்கிறது உங்களோட அந்த கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் ஸ்மால் ஆகும், மற்ற எல்லா லெட்டருமே உங்களுக்கு கேப்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ், ஸோ the best Tamil software tutorial developers. So we are developing Tamil tutorials for engineering software and basic software with excellent knowledge. ஸோ இந்த வேர்ட்ஸ், இந்த சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் மாற்ற போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸை மாற்ற போகிறீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஸோ எகெயின் இந்த ஏற்கனவே இந்த இதுட்டு டபிள்யூ கேப்ஸில் இருக்குது, சும்மாவில் மாற்றிக்குவோம். ஓகே, ஸோ பிக் பண்ணுங்கள் சென்டென்ஸ் கேஸ். ஸோ இந்த பேராகிராஃபையோ இல்லை இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள சென்டென்ஸ் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்இ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் டி கேப்ஸாம் ஆகிட்டு வி கேப்ஸாம் ஆகிட்டு. ஸோ இப்போ பேக் ஸ்பேஸ் அதாவது அன்டூ ப்ராசஸ் மூலியமாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீயும் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இந்த டபிள்யூ ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்மால் லெட்டர்லையும் நீங்கள் கேப்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் த பெஸ்ட் தமிழ் சாஃப்ட்வேர் டுட்டோரியல் டெவலப்பர்ஸ். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் தான் இந்த டி. அதே மாதிரி இதில் டபிள்யூ. ஸோ அது 2 தான் மாறணும் அப்படின்னா சென்டென்ஸ் கேஸ். ஸோ இந்த டீயும் டபிள்யூ மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமோ தவிர மற்ற எந்த வேர்ட்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அடுத்து இங்கே உள்ள லோவர் கேஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே லோவர் கேஸாக மாறணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் பிக் த லோவர் கேஸ். ஸோ இந்த எந்த கேப்ஸ் லெட்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்காது. ஸோ இந்த இதை டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணுறப்ப கீபோர்டோட கேப்ஸ் லெட்டர் ஆனில் இருக்குது. கான்டாக்ட். ஸோ எல்லாமே கேப்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேப்ஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே உள்ள கேஸ் ஆப்ஷனில் லோவர் கேஸ். ஸோ இதுமாதிரி டேரெக்டாக நீங்கள் லோவர் கேஸாக மாற்றிக்க முடியும். இதை நீங்கள் அழைச்சிட்டு கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணி எகெயின் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்களோட கேப்ஸ் எல்லாத்தையும் சும்மாலாம் மாற்றிட முடியும். ஸோ இந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது சும்மா லெட்டரில் இருக்குது, பட் எல்லாமே உங்களுக்கு கேப்ஸ் லெட்டர் வேணும். ஏன்னா ஒரு கம்பெனி நேம் எப்போயுமே கேப்ஸ் லெட்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்ஃபோ மீடியாவை செலக்ட் பண்ணி இங்கே உள்ள அப்பர் கேஸுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறது மூலயமா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த செலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஸ்மால் லெட்டருமே கேப்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபோ மீடியா இருக்கிறது எல்லாமே கேப்ஸ் லெட்டராக கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ எகெயின் இதை பிக் பண்ணுறோம். கேபிட்டலைஸ் த ஈச் வேர்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்டுக்கோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸாக மாறணும். அதாவது இந்த பெஸ்ட்டில் உள்ள பி, தமிழில் உள்ள டி, சாஃப்ட்வேர் உள்ள எஸ் எல்லாமே கேப்ஸாக மாறணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி இங்கே கேஸை பிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள அப்பர் கேஸ். ஸோ இங்கே உள்ள கேபிட்டலைஸ் த ஈச் வேர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி கேப்ஸில் இருக்குது, அதுமாதிரி பி கேப்ஸில் இருக்குது, டி கேப்ஸில் இருக்குது, எஸ். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு கேப்ஸில் இருக்குது. ஸோ இதே நீங்கள் கேப்ஸைஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கேப்ஸ்லாம் மாறிக்கும். ஸோ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுற மூலியமாக எல்லா லெட்டரும் கேப்ஸு. ஸோ இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நாமளாக பழையபடி கொண்டு வந்துடுவோம். ஸோ அடுத்து உள்ளது டாகிள் கேஸ். ஸோ அதை பிக் பண்ணுறீங்க.
இது பிக் பண்ணுறது மூலயமா உங்கள் டாகிள் கேஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சென்னையை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ள கேஸில் உள்ள டாகிள் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ரு ஸ்மால் லெட்டராகவும் மற்ற எல்லாமே நார்மல் லெட்டராகவும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த கேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டில் உள்ள வேர்டை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ்ட் ஈச் வேர்ட் அண்ட் டாகிள் கேஸ்ங்கிற 5 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு வேர்டுக்கோ இல்லை ஒரு லெட்டருக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது போல்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இதை சாஞ்சி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த வேர்டுக்கு இந்த போல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணுமோ அதை சேவ் பண்ணிங்க. ஸோ அந்த தமிழ் சாஃப்ட்வேர் டுட்டோரியல்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். அதாவது ஒரு சென்டென்ஸில் படிக்கும் போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பர்டிகுலராக தெரியணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணியோ இல்லை போல்டாவோ காமிக்க முடியும். ஸோ போல்டாக காமிக்கிறதுக்கு இங்கே உள்ள பி. ஸோ அந்த சென்டென்ஸில் உள்ள அந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு போல்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த போல்ட்னஸை நீங்கள் கமெண்ட் மூலிமா அக்சஸ் பண்ணணும். அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் மூலிமா அக்சஸ் பண்ணிக்கணும். இல்லை அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்க போனீங்கன்னா கண்ட்ரோல் பி. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது போல்ட் ஆக்டிவேட் ஆகும். எகெயின் கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணும்போது போல்ட் ரிமூவ் ஆகும். கண்ட்ரோல் பி அண்ட் எகெயின் கண்ட்ரோல் பி. ஸோ இந்த சேவ் பண்ணிக்கிற லெட்டர் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளைண்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது இங்கே உள்ள இன்க்ளைண்டேஷன், அதாவது இட்டாலிக் ஆப்ஷன். ஸோ இந்த இட்டாலிக் ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது கண்ட்ரோல் ஐங்கிற ஆப்ஷன். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது மட்டும் உங்களுக்கு இட்டாலிக்காக அது எல்லா லெட்டரும் சாஞ்சு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஐ. எகெயின் இந்த இட்டாலிக் அப்ளை பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஐ. ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு மட்டும் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது அண்டர்லைன். ஸோ பிக் பண்ணுங்கள். அந்த வேர்டுக்கு மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக அண்டர்லைன் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் யூ எகைன் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அண்டர்லைன் ரிமூவ் ஆகிரும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற அண்டர்லைன் என்ன ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகணும் அப்படின்னு தான் பக்கத்தில் உள்ள ஏறுமா. ஸோ சிங்கிள் அண்டர்லைன் வேணுமா இல்லை டபுள் அண்டர்லைன் வேணுமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் வேணாலும் டபுள். ஸோ எகைன் பிக் பண்ணுறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ எந்த மாதிரி லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ண போகிறீங்க. இல்லை இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ண போகிறோம், பட் லைன் கலர் வேறு. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள கலர் ஆப்ஷன். ஸோ எந்த கலர்? ரெட் கலர். எந்த மாதிரி அண்டர்லைன்னா இங்கே உள்ள டார்க் அண்டர்லைன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணி தனியாகவும் காமிச்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு வேர்டுக்கோ இல்லை ஒரு சென்டென்ஸுக்கோ போல்ட்னஸ், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைனை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஸ்டேக் அவுட். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிற வேர்டை ஸ்டேக் அவுட் பண்ணி மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஸ்டேக் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெல்கம்ஸ் யூவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டேக் அவுட்டை பிக் பண்ணும்போது ஸோ அந்த நடுவில் அது அடித்தது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ யூவை பிக் பண்ணிக்கிறேன், ஸ்டேக் அவுட். ஸோ அந்த ஸ்டேக் அவுட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எகைன் அந்த வேர்டில் எங்கேயாச்சும் பிக் பண்ணிங்க ஸ்டேக் அவுட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களோட வேர்டை ஸ்டேக் அவுட் பண்ண மாதிரி காமிக்கணும்னாலும் ஸ்டேக் அவுட் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ இந்த அண்டர்லைனை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி அண்டர்லைனை ரிமூவ். ஸோ அடுத்து இங்கே உள்ள சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்ங்கிற ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் வேர்டில் உள்ள அந்த ஒரு சிங்கிள் லெட்ரு மட்டும் டாப்பில் கிரியேட் ஆகணும் இல்லை பாட்டத்தில் கிரியேட் ஆகணும். அது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது லேண்ட் ஃபங்க்ஷன், லேக் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உள்ள டாப், ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஸோ பவர் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாகில் யூஸ் பண்ணும்போது லாக் 10, லாக் 5 அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸாக யூஸ் பண்ணும்போது ஸோ கீழே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு வேர்டு கிரியேட் பண்ணாலும் நீங்கள் சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கீழே உள்ளது, சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது மேலே உள்ளது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபார்முலா, அது ஒரு ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி எஸ்கியூ டாட் ஒரு ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோ இருக்கும். ஸோ ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த லென்த்தோட ஸ்கொயர். ஸோ ஒரு பக்கத்தோட ஸ்கொயரை நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க LENTH. ஸோ லென்த் ஸ்கொயர் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ 2 லென்த்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த ஏரியா ஸ்கொயர் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ லென்த் இன்ட்டு லென்த்து டைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா லென்த் ஸ்கொயர்னு நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ லென்த்துக்கு மேலே தான் நீங்கள் ஸ்கொயர்னு போடணும். ஸோ இப்போ 2ன்னு போட்டால் லென்த்து 2ன்னு அது தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி மேலே கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் நீங்கள் 2 டைப் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த 2 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணி அது எப்படி இருக்கணும், இது சாதாரண வேலை கிடையாது, இது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு மேலே உங்களுக்கு 2 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் மீட்டர் ஸ்கொயர், ஸோ இது யூனிட், ஸோ மற்ற எல்லாமே நார்மலாக கிரியேட் ஆகிருக்கும். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்போ லென்த் ஸ்கொயர் ஈக்குவல் டு மீட்டர். ஸோ அடுத்து உள்ளது சூப்பர் ஸ்கிரிப்டை மாற்றிட்டு 2. ஸோ லென்த் ஸ்கொயர் அதோட யூனிட் உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர். இது மாதிரி டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வேறு மேத்தமெட்டிக் ஃபார்முலாவில் லான் யூஸ் பண்ணுறப்ப அதோட சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரிப்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ log 10 நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ log 10 log 20 நீங்கள் மேக்ஸில் போட்டிருப்பீங்க. இந்த log 10 டைப் பண்ணால் 10 மட்டும் வந்துட்டு பெருசாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போது சப்ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிவிட்டு 10. ஸோ எகெயின் இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்ணுறது மூலியமாக நார்மல் டெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரேட் பண்ண முடியும். ஸோ எகெயின் ஈக்குவலில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்குவோம். ஸோ எகெயின் ஒரு லாக், இந்த இதுகிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்டில் log 6 + 4. ஸோ இது மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்டாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் ஃபாண்டில் பார்க்க போகிறது அந்த ஃபானோட கலர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஃபான் டைப் பண்ணிக்கிற டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து உள்ளதுங்க டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ நீங்கள் சேவ் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி தர போகிறீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறீங்க அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ எந்த மாதிரி எஃபெக்ட், ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஃபில் கிரே, ஸோ இது மாதிரி நீங்கள் வெவ்வேறான இதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை இதோட அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவுட்லைன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ அவுட்லைன் மட்டும் என்ன கலரில் வேணும், இல்லை ஒரு ஷேடோ மாதிரி வேணாலும் ஷேடோ. ஸோ எந்த மாதிரி ஷேடோ வேணும், ஸோ இது மாதிரி ஷேடோ கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கே உள்ள ரிஃப்ளெக்ஷன். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி தெரியும்னாலும் ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஷனில் இங்கே சைஸஸ் அண்ட் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ட்ரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும், அதோட க்ளோ ஸ்டேஜஸ், ஸோ எல்லாமே நீங்களோட கலர்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ க்ளோ அப்படிங்கிறது அதோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஈஸியான வழியில் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் மாதிரி காமிக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்க போகிறீங்க, அது மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போது டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த தமிழ் சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸுங்கிற ஆப்ஷன் மட்டும் ஹைலைட் காமிக்க போகிறீங்க. ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமாக அதோட கலர்ஸ் மட்டும் மாறும். ஸோ எதை பொறுத்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்க அதை சூஸ் பண்ணிங்க யூஸ் ஆகும். ஸோ இதை ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே உள்ள ஹைலைட் கலர். ஸோ இதுமாதிரி அந்த இடத்த நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சாலும் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த டெக்ஸ்ட்டோட கலரையே நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதோட கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்தமாதிரி மாற்றுறது, எந்தமாதிரி கலர் உங்களுக்கு வேணும். ஸோ இது மட்டும் ரெட் கலரில் வேணும், இல்லை இது மட்டும் இந்த கலரில் வேணும்னு நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபோ மீடியாவுக்கு மட்டும் தனி கலர் செட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் என்ன கலர், ரெட் கலர், எல்லோ கலர்ஸ் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட், சில டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சில டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி போல்ட் இட்டாலிக்ஸ். ஸோ நீங்கள் இந்த அப்ளை பண்ண எல்லா ஃபார்மேட்டையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது க்ளீன் ஃபார்மேட்டிங். ஸோ ஒன்றுனா மாற்றி நார்மலாக மாற்ற அவசியம் கிடையாது. ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன ஃபார்மேட்லாம் அப்ளை பண்ணிக்கிறோ அது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு சைஸை மாற்றி வச்சுருந்தீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றி வச்சுருந்தீங்க, ஒரு கலர் மாற்றி வச்சுருந்தீங்க, பட் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ரிமூவ் ஆயிரும். ஸோ மொத்த டாக்குமெண்ட்ஸ்க்குமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி இங்கே உள்ள கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணும் போது எந்த மாதிரி இருந்துச்சோ அது மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ Ctrl Z பேக் வந்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இன்ஃபோ மீடியாவுக்கு வேறு ஃபாண்ட் செட் பண்ணிக்க போகிறோம். காப்பர் பிளாக்ங்கிற ஃபாண்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ வேறு எதுவும் கலர்ஸ், ஃபில் கலர்ஸ் தேவையில்ல, வெறும் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணிங்க எந்த மாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபோ மீடியா ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேறு கலரை மாற்றினாலும் நீங்கள் கலரை மாற்றிங்க, டேரெக்டாக இங்கே பிக் பண்ணுறது மூலியமாக ஒரு கலரை மாற்றிக்க முடியும்.
ஸோ அந்த ஸ்டைலில் இன்ஃபர்மேட்டிவ் ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணிங்க, கலர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் நீங்கள் இந்த காண்டாக்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் பண்ணுங்கள். ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பண்ணி இன்னும் டெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேர் பண்ண டெக்ஸ்ட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணி எந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணும், இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணும். அதே ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ வேறு எதுக்கு வேணும், தமிழ் டுட்டோரியல்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் கையெழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஸோ இது மாதிரி ஒரு வேர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண இந்த ஃபாண்ட் ஸ்டைலை நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியோட கலர் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுமாதிரி தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு வேர்டை காப்பி பண்ணி அதை மல்டிபிளாக பேஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு வேர்டையோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் இல்லை ஒரு பேராகிராஃபோட ஃபாண்ட் ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாற்றலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஒரு பேராகிராஃபை எப்படி அலைன் பண்ணலாம், அவரோட ஸ்டைல்ஸ்லாம் எப்படி மாற்றலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.